வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து என்னோடய சிஷியர்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வந்து வாராகி அம்மனோட தீட்சை வாங்குறக்காண்டி வந்திருக்காங்க. இதாக பாருங்கள். இன்னொரு சிஷியருக்கு வந்து பார்த்திங்கன்னா காளியோட தீட்சை வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த எந்திர ஸ்தாபனம் எல்லாம் பண்ணி கரு அடைச்சி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சாச்சு. இந்த காளியம்மன் அதர்வன காளின்னு சொல்லி நம்ம வந்து தீட்சை வாங்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பு. ஏன்னா வந்து நம்ம ஒரு சில இடத்துக்கு போகிறோம், நம்ம காளி வழிபாடு பண்ண போகிறோம், ஒரு வெளிப்பிரயோகமாக போகிறோம் அப்படி சொன்னால் அந்த இடத்துக்கு போய் நம்ம பூஜை செய்யும்போது அந்த காளியோட விக்கிரகத்தை நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த காப்பை வந்து நம்ம கையில் அணிஞ்சிட்டு நம்ம மந்திரங்கள் ஜெபிக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஃபுல்லாக கரு அடைச்சிருக்கு. முக்கியமான சில கருக்கள், முக்கியமான பொருட்கள் வச்சுருக்கு. அப்படி வைக்கும்போது இதை நம்ம கையில் இங்கே வரையும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு நம்ம எங்கே வேணுமாலும், அதாவது எங்கே போனாலும் அந்த அம்மாவோட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலைக்கு இந்த காப்பை வந்து கையில் போட்டு சொன்னோம்னா அந்த தேவி வந்து நம்மளுக்கு பிரசன்னமாகும். இப்போ வந்து இந்த அம்மாவை குறைஞ்சது வந்து 48 நாள் வழிபட்டால் அஷ்டகர்ம மாந்திரிகங்களும் முக்கால குறிகளும் சொல்ல முடியும். ஏன்னா காளி வந்து துஷ்ட தேவதை. அதனால் வந்து ஒருத்தவங்களை வித்வேஷனம் கூட பண்ணலாம், மாரணம் கூட பண்ணலாம். இருந்தாலும் வந்து அதை போதுமான வழிபாடுகள் இன்றைக்கி யாரும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து காளி எண்ணாவே ஒரு ஏவல் தெய்வம்ன்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் மக்களுக்குள்ள வந்தனால காளி வழிபாடு அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் காளி வழிபாடு அதிகமாக பண்ணும்போது நம்மளுக்கு கர்ம வினைகள் சம்மந்தப்பட்டது வந்தாலும் 24 மணி நேரமும் நம்ம கூட இருந்து வழிகாட்டுறாங்க. ஏன்னா காளி வந்து ஒரு துஷ்ட தேவதை, காளி ஒரு இளவரசி. அதுபோக வந்து காளி வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி பெரிய பெரிய நபர்கள் வழிபட்டு இருக்கிறாங்க, சீக்கிரட்டாக வழிபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த காப்பை நம்ம கையில் போட்டுட்டோன்னு சொன்னால் எந்த இடத்துல போய் நம்ம எங்கே நின்றாலும் 4 திசை 8 கோணம் 16 திக்கிலும் எந்த திக்கில் இருந்து கூப்பிட்டாலும் அந்த திக்குக்கு உடனே நம்ம உடம்புல பிரசனமாகி நம்ம அனைத்து விதமான காரியங்கள் செய்யலாம். அதனால் நம்ம சிஷியருக்கு அவருக்கு தேவைப்பட்ட காப்பு அந்த அம்மாவோட விக்கிரகத்தில் வந்து முறைப்படி கரு அடைச்சி எல்லாம் பண்ணியாச்சு. தீட்சைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதுபடி பார்த்தீங்கன்னா வாராக தேவி கலியுக தெய்வம். இன்றைக்கி வாராகி ட்ரெண்டிங்காக இருந்தாலும் ராஜராஜன் சோழன் வழிபட்டது. அந்த வாராகி வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வம். ஏன்னா சப்த மாதர்கள் பிரம்மகி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இதில் பிருத்திங்கரா தேவி மறைக்கப்பட்டது. மொத்தம் அஷ்ட தெய்வங்கள். இது பிருத்திங்கரா தேவி வழிபட்டதுன்னு சில பேர் சொல்லலை, ஆனால் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பிருத்திங்கரா தேவி மறைக்கப்பட்ட தெய்வம், அஷ்ட தெய்வங்கள் மொத்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராக தேவிக்கு முக்கியமான கருவுக்கள் எல்லாம் அடைச்சாச்சு. இந்த வாராக தேவிக்குரிய காப்பு, இந்த காப்பு இதில் இருக்குது. இதில் வந்து சில முக்கியமான பொருட்கள் அடக்கி வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது இந்த வாராக தேவிக்கு தேவைப்பட்ட குறிக்கோள் சொல்லுவாங்க. இந்த குறிக்கோளில் வந்து சில கருக்கள், முக்கியமான பொருட்கள்லாம் அடைச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி கலியுக தெய்வம் வாராகி வந்து கலியுக தெய்வம் ட்ரெண்டிங். இன்றைக்கி நல்லா ட்ரெண்டிங் சொல்லலாம் கூட. வாராகி தெய்வம் வந்து இன்றைக்கி உடனுக்குடனே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். ரிசல்ட் கொடுக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான விஷயங்கள் பண்ணாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக சித்தியாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வாராகி இது பண்ணுது. சராசரியாக 27 நாள் வழிபட்டால் இந்த வாராகியோட முழு பலன்களும் கிடைக்கும். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஐயா உங்களை பார்க்கணும்னு. நான் கொஞ்சம் வெளியே வேலையாக இருக்கிறனால சூழ்நிலைனால கொஞ்சம் என்னால் எடுக்க முடியல. அதனால் யார் சங்கடப்பட்டுருக்குறேன்னா அப்படி நான் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறையா கால் பண்ணுறாங்க. இந்த ஒரு மாதம் பொறுத்தளவுக்கு இல்லை, அடிக்கடி கால் பண்ணுறீங்க. என்னால் இந்த பூஜைகள் பண்ணியிருக்கேன், இந்த இன்றைக்கி 2 தீட்சை தர வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அடிக்கடிக்கு என்னால் கால் பண்ணால் எடுக்க முடியல. அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.